சிக்கலாம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டுகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இதில் காத்திருத்தலை பற்றி நாம் பார்க்கலாம். காத்திருத்தல் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எந்த ஒரு காரியமும் உடனடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதத்தில் அநேகர் காத்திருக்கிறார்கள். காத்திருந்தவர்களும் வெற்றியைத்தான் பெற்றிருக்கிறார்கள். அப்படி காத்திருந்தவர்கள் யார் என்று பார்க்கலாம். ஆங்கிலத்தில் WAIT, W word, A action, I instruction, T time என பார்க்கிறோம். வார்த்தைக்காக காத்திருந்தவர் மோசே 40 நாள் மலையில போய் 10 கட்டளைகளை வாங்கி கொண்டு வந்தார். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் அதற்காக காத்து கொண்டிருந்தார். அவருடைய செய்கைக்காக காத்திருந்தவர் ஆபிரகாம் 75 வயதாயிருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். 100 வயதிலே தான் கொடுத்தார். அவர் 25 வருஷம் அதற்காக காத்திருக்க வேண்டியதா இருந்தது. ஐ இன்ஸ்ட்ரக்ஷன். தாவீது ஒரு முறை போருக்கு செல்லும் பொழுது கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்கிறார். கர்த்தர் அவருக்கும் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போவேன், நீ என் பின்னே வா என்று சொல்லி, நீர் போவதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி தாவீது கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் முசுக்கட்டை செடி வழியாக போகும் பொழுது அந்த உராசல் சத்தம் கேட்கும், அதை கேட்டு நீ என் பின்னே வா என்று சொல்லுவார். அதன் பிரகாரமாய் தாவீதும் சென்று வெற்றியை சுதந்திரிக்கிறார். டீ டைம். நேரத்திற்காக காத்திருந்தவர் யோசேப்பு. கர்த்தர் அவருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த சொப்பனம் நிறைவேற 13 வருஷங்கள் யோசேப்பு காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. அதற்கு பிற்பாடுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தையை, கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுகிறார். இப்படி நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள காத்திருக்க வேண்டும். நாம் செபத்திலே காத்திருக்க வேண்டும். செபித்துவிட்டு உடனடியாக வந்துவிடாமல் ஒரு 5 நிமிடம் கர்த்தருக்கென்று காத்திருந்து கர்த்தர் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவோம். வாழ்க்கையிலே வெற்றி பெறுவோம்.